திருநெல்வேலியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் விஜய் தனது மனைவி சங்கீதாவுடன் தொடர்புடைய விவாகரத்து சர்ச்சையை மறைமுகமாக பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக தகவல்கள் வெளியாகின. அந்த மனுவில் நடிகர் விஜய்க்கு மற்றொரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு கூறப்பட்டதாக செய்திகள் பரவின. இந்த விவகாரம் தேர்தல் நேரத்தில் பெரிய சர்ச்சையாக மாறியது. குறிப்பாக மகளிரணி கூட்டத்தில் விஜய் குறித்து கூறப்பட்ட கருத்துகள் கூட கூடுதல் கவனம் பெற்றன. இந்த நிலையில் இன்று திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் நேரடியாக விவாகரத்து குறித்து பேசவில்லை என்றாலும் மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார். அவர் பேசியதாவது: கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பழி மட்டும் என்மேல் போட்டாங்க. அது மக்களிடம் ஈடுபடவில்லை. ஜனநாயகம் படத்தை முடக்கினால் என்னை முடக்கலாம் என்று நினைத்தார்கள். அது நடக்கவில்லை. என்னை மக்களை சந்திக்க கூடாது என்று கட்டுப்பாடுகள் போட்டார்கள். அதுவும் வேலை செய்யவில்லை. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி என்னை சுற்றி இருப்பவர்களை வைத்து அவதூறு பரப்பினார்கள். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் எடுபடவில்லை. இந்த பேச்சு மூலம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைத்து பரப்பப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் மறைமுகமாக பதிலளித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த விவாகரத்து விவகாரம் மீண்டும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது.